இன்றைக்கு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கென்று நிலையங்கள் உருவாக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். எங்கள் ஊரில் சொல்கிறேன், ஒரு திருமணமானால் பெண்ணுக்கு அலங்காரம் பண்ண எங்கள் ஊரில் 50,000 ரூபா. அது ஆக குறைஞ்ச ரேட். 2 லட்சம் அதிக கூடி ரேட். இது எங்கள் ஊர் நிலவரம். உங்கள் ஊரில் இதை சொல்லப்படாதென்று நினைச்சேன். அப்படி இல்லாட்டி நீங்களும் உண்டாக்கி கொள்வீர்களே என்ற பயம். அது என்ன ஆகிறது என்று தெரிந்தால், பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறது என்ற நிலைமை மாறி இன்றைக்கு பெண்ணுக்கு, பெண்ணினுடைய தாயாருக்கு, பெண்ணினுடைய மாமியாருக்கு, பெண்ணுடைய உறவினர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் போய் கியூவில் நிற்கிறான் தனக்கு அலங்காரம் பண்ணு என்று. அதுக்கும் எப்படி அலங்காரம் தெரியுமா? எல்லாம் விகாரம். ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு போய்விட வேணும். இதுவும் கொஞ்சம் எனக்கு தெரியும் என்று எப்படி சொல்கிறது? ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு போயிட வேணும். அதை என்னென்னமோ பண்ணுகிறார்கள். கிரீம் பூசுகிறார்கள், பிறகு வலிக்கிறார்கள். இந்த கொத்தனார் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறார்கள். அதை பூசி இதை பூசி இதை பிடுங்கி அதை பிடுங்கி எல்லாம் பண்ணி மணவரையில் வச்சா மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பேரழகியை தேர்ந்தெடுத்துட்டேன்னு நினைக்கிறவன் அடுத்த நாள் எழும்பி அவள் முகங்கழுவினா எங்கே என் பெஞ்சாதியை காணையிலேன்னு தேடுறான். எங்கே என் மனைவியை காணையிலேருந்து பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறான். இது என்ன யாரோ ஒரு பெண் வந்து என்ன ரூமில் இருக்கிறாள்ன்றா. என்னாச்சு தெரியுமோ? விகாரம் நிலைக்காது, இயற்கை நிலைக்கும். எந்த விகாரமும் அப்படித்தான்.